வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இப்போது தான் பார்த்தேன் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவருடைய இன்றைய கூட்டம். பொதுமக்கள் மிக முக்கியமான வாழ்க்கையின் கட்டத்தில் நிற்கிறார்கள். தமிழ் மக்களாகிய நாம் இன்று வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை 2005ஆம் ஆண்டு தம்பி சோபிஷனுடைய மிகவும் அழகான ஒரு தெளிவான வீடியோ ஒன்றை நான் இப்போது உங்களுக்கு எனது முகப்புத்தகத்திலே இந்த பதிவுக்கு கீழுள்ள பதிவாக இணைத்திருக்கிறேன். தம்பி சோபிஷன் மிக அழகாக ஜாலிந்துவின் இந்து அன்னையின் மைந்தன் சோபிஷன் மிக அழகாக சொல்லியிருக்கிறான். பழைய அதே அரசியல்வாதிகள், அது மணிவண்ணனாக இருக்கட்டும். இன்று கூட எனக்கு ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கிலே மணிவண்ணனுடைய சகோதரன் ஆஜராகி இருந்தார். ஆனால் அவரால் எதுவுமே கதைக்க முடியவில்லை. காரணம், வளமையாக கதைக்கின்றது போன்று இது சாவகச்சேரி இல்லை, இது யாழ்ப்பாணம். சம்பந்தப்பட்ட மணிவண்ணன் அவர்கள் இப்போது மேடையில் முழங்குவதை பார்த்தேன். தேசிய தலைவர் பிரபாகரன் என்று மேடையில் முழங்குவதை பார்த்தேன். இதே மணிவண்ணன் தான், இதே கஜேந்திரகுமார் தான், இதே ஸ்ரீதரன் தான், இதே சுமந்திரன் தான், இதே சாணக்கியன் தான் எங்களுடைய தேசியத்தை வைத்து இதுவரை முழங்கி இருக்கிறார்கள். ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய இளைஞர்களுக்கான அரசியலை விட்டு இவர்கள் இப்போது அதே சொல்வார்கள், பழைய குருடி கதவை திரடி என்று. மிகவும் அழகாக சோபிதன் சொல்லியிருக்கிறான். இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு தமிழர்கள் சொல்லி வன்மத்தை கக்கி தமிழனுடைய வாக்கு தமிழனுக்கே என்று சொல்லி ஒரு முக்கியமான வாழ்க்கை இந்த இலங்கை வரலாற்றின் முக்கியமான ஒரு கட்டத்தில் முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறோம். 2005ஆம் ஆண்டு தேசிய தலைவர் மேதகு அவர்கள் எடுத்த முடிவு காரணமாகத்தான் கடைசியாக மேதகுவையே இழக்க வேண்டிய நிலைமை ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். காரணம், அன்று எடுத்த அரசியல் முடிவு எங்களுடைய எதிர்காலத்தை, எங்கள் மேதகனுடைய எதிர்காலத்தை கூட கேள்விக்குறியாக்கியது. அதே போன்று 2024 2009ஆம் ஆண்டு எங்களுடைய யுத்தம் முடிந்து இன்று வரை, அதாவது இன்றைய நாள் வரை எந்த பழைய கிளடுகள், எந்த அரசியல்வாதிகள் முழங்கினார்களோ, அது மணிவண்ணனாக இருக்கட்டும், ஸ்ரீஸ்கந்தாவாக இருக்கட்டும், இவர்கள் எழும்பி நடப்பதற்கு கூட ஒரு திராணியற்ற ஒரு கூட்டம். எவரவர் தன்னுடைய பாராளுமன்ற கதிரைக்காக ரஜிந்தன் ரஜி எவரவர் தன்னுடைய பாராளுமன்ற கதிரைக்காக இப்போதெல்லாம் கூட தேசியம் கதைக்கிறார்கள். சிவப்பு மஞ்சள் கொடியுடன் தேசியம் கதைக்கிறார்கள். நான் பார்த்தேன், இப்போதுதான் நான் டிரைவ் பண்ணி வரும்போது முக்கியமான ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். எங்களுடைய மணிவண்ணன் முழங்குவதை சரியான வெட்கமாக உள்ளது. நான் தமிழனாக பிறந்ததுக்கு, நான் தமிழனாக பிறந்தால் இந்த எப்படியோ எங்களுடைய அரியநேந்திரன் அவர்கள் ஜனாதிபதியாக போவதில்லை. ஸோ தமிழர்களுடைய பொன்னான வாக்கை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இறக்கப்பட்டது தான் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற சங்கு. மக்கள் இதை வெகு அவதானமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும், அது சுமந்திரனாக இருக்கலாம் அல்லது கஜேந்திரனாக இருக்கலாம். ஒரு சிலர் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஒரு இன உணர்வோட தமிழனுக்கு தமிழன் வாக்கே என்றால் சிங்களவனுக்கு சிங்களன் வாக்கு போடும்போது நாங்கள் வாழ்க்கையில் திருப்பியும் மறுபடியும் கதைக்க முடியாத ஒரு அரசியல் சூனியத்துக்குள்ளே போய் நிற்கிறோம். பொதுமக்கள் வடிவாக திங்க் பண்ணணும். ஃபோரினில் இருக்கிற அண்ணா ஆக்காமர், நீங்கள் என்ன விரும்பினால், என்னில் நம்பிக்கை இருந்தால், நான் ஒரு நல்லவன், நான் ஒரு உண்மையானவன் என்று தாங்கள் நம்பினால் தயவு செய்து நீங்கள் இந்த உண்மையான விஷயத்தை உங்களுடைய சகோதரங்கள்டையும் உங்களுடைய சொந்தக்காரரையும் எடுத்து சொல்ல வேணும். ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் பிளவிடுவோமாக இருந்தால் தமிழ் தேசியம் பேசி மறுபடியும் அது ஸ்ரீதரனாக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், ஏன் தம்பிராசாவாக இருக்கட்டும், மேதகுவை பற்றி கதைக்கிறதுக்குரிய எந்த அருகதையும் இல்லை. இவர்களிடம் 14 வருடங்கள் நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கொடுத்துருக்கிறோம். இவர்களால் ஒன்றும் செய்யாமல் போனது. இப்போது இளைஞர்களாகிய நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கும் போது 10 அல்லது 11 வழக்குகளை என் மீது போட்டு முடிந்த
வரைக்கும் என்னுடைய வாயை அடைத்து பார்க்கிறார்கள். பொதுமக்கள் தான் இந்த நேரத்தில் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு பொன்னான வாக்கையும் நீங்கள் சிந்தித்து விடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டின் ஊழல்களற்ற ஒரு ஜனநாயகமான இலங்கை மீள உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இலங்கையை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பு மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை 14 வருடங்களாக ஏமாற்றிய இந்த பரதேசி கிழட்டு அரசியல்வாதிகள் வீடு போக வேண்டுமாக இருந்தால் மாற்றத்திற்காக வாக்களிக்கிறதை தவிர vote for a change நாங்கள் எதையுமே செய்ய போவதில்லை. பொதுமக்கள் தயவு செய்து இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேணும். தமிழ் தேசியம் என்று கதைப்பவர்களுக்கு எனக்கும் தமிழ் தேசியம் கதைக்க முடியும். ஆனால் தமிழ் தேசியம் கதைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பது எங்களை நம்பி தங்களுடைய உயிரையும் உடலையும் ஆகுதியாக்கியவர்களை நாங்கள் மேடைகளில் இழுத்து அவர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய படிவான வேண்டுகோள். தமிழ் மக்கள் தான் இந்த நிமிடத்தில் இதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் தீர்மானித்து வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. வணக்கம் நண்பர்களே. உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசுறதுக்கு முயற்சிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை கோவம் தொடிப்பட்டா மன்னிக்கணும். அது காரணம் நான் இல்லை, நடக்கிற சம்பவங்கள் அப்படியாக இருக்குது. பாருங்கள், பெரும்பான்மை சமூகத்தில் கூட இந்த தேர்தலில் பெரிய அளவில் இந்த இனத்துவேசங்களை காணல. வளமையா மஹிந்த தரப்பு இனத்துவேசங்களை அள்ளி கொட்டும், சிங்கள வாக்குல பெறதுக்காக இனத்துவேசத்தை கொட்டும், அதே போல ஜேவிபி இனத்துவேசத்தை வீசும். இன்றைக்கு அப்படியான தரப்புகள் கூட கொஞ்சம் அடங்கி வாசித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில தமிழ் தரப்புகளை பார்த்தா எங்களுடைய பழைய அரசியல்வாதிகள், காலாவதியான பழைய அரசியல்வாதின்னு சொன்னா கூட பரவாயில்ல, திரும்பவும் அந்த இனத்துவேசங்களை கிளப்பி தங்களுடைய சுயலாபங்களை பெறதுக்காக எப்படி எங்களை மக்களை முட்டாளாக்க பார்க்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டு என்னால சகிச்சு கொண்டு இருக்க முடியல. அதனாலதான் இந்த பதிவு. என்ன எப்படி யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் பேசுகிறார்கள். தமிழனா இருந்தா தமிழனுக்கு தான் ஓட்டு போடணும், ஒரு தமிழ் தாயதப்பனுக்கு பிறந்தா தமிழனுக்கு ஓட்டு போடணும், சிங்களவனுக்கு பிறந்தவன் தான் சிங்களவனுக்கு ஓட்டு போடுவான். எவ்வளவு ஒரு இனத்துவேசமான வார்த்தைகள். இப்படி பேசுகிறவர்கள் தான் நாளைக்கு பேசுவார். இந்துவா இருந்தா நீ இந்துக்கு தான் ஓட்டு போடணும், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீமுக்கு தான் ஓட்டு போடணும், இல்ல நீ கிறிஸ்தவனா இருந்தா கிறிஸ்தவனு தான் போடணும். இதுக்கும் மேல போய் பிரதேசங்கள் சாதி எல்லாம் இனி பேசக்கூடும். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசியலை கொண்டு வர பார்க்கிறீர்கள். தனிந்து இருந்து மக்கள் கொஞ்சம் அடுத்த கட்டம் நோக்கி சிந்திக்க வலிக்கிற போது திருப்ப அந்த இனத்துவேசத்தை விதைச்சு என்னத்தை சாதிக்க பாக்குறீங்க? தமிழ் தேசியத்தை மீள உயிர்ப்பிக்க பாக்குறீர்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியம் எவ்வளவு புனிதமானது. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்றாலே தமிழ் இனவாதம் என்று நினைச்சு கொண்டிருக்கிற தரப்பு தான் அதை கையில் எடுத்திருக்குது. தமிழ் தேசியம் எவ்வளவு புனிதமானது, அதை தலைவன் கொண்டு நடத்தினான் இல்லையா? நீங்கள் செய்யறதெல்லாம் சுயநல அரசியல். இன்றைக்கு இவ்வளவு பேர், நிறைய பேர் கேட்கலாம், என்ன இவ்வளவு பேர் ஒன்றிணைகிறதுக்காவது நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம் தானே இந்த பொது வேட்பாளர் சங்கு கண்டெல்லாம் சொல்லி. அடே முட்டா பாயில்களா, யார் ஒன்றிணைஞ்சு நிக்கிறான்? புதிய தலைமுறை இளைஞர்கள் அல்லது புதிய சிந்தனை கொண்டவர்கள், புதியவர்கள் இணைந்த ஒரு கூட்டு நீங்க உருவாக்கி இருந்தா முதலாளா நான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். ஆனா அதே அரசியல் இருந்து காலாவதியான அதே பழைய, இப்படி சொல்றதுக்கு மன்னிக்கணும், பழைய அதே அரசியல்வாதிகள் கட்சிகளாக அன்றைக்கு நின்று அந்த காலத்துல இருந்து வருஷமா 20 வருஷம் 30 வருஷமா பார்லிமெண்ட்ல கிடந்து ஒன்றும் புடுங்கியலாத ஒரு அரசியல்வாதிகள் கடந்த தேர்தல்களில் தோற்ற பிறகு தங்களுக்கு அடுத்த தேர்தலுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு அடையாளம் வேணும் என்றதுக்காக நீங்களா ஆளாளுக்கு சீட்டு பிரச்சனையில ஒரு கூட்டமைப்பு பண்றதை உடைச்சு வெளியில போனீங்க. திருப்பி நீங்களா வந்து இப்ப உங்களோட கட்சி நலனுக்காக உண்டாக பாக்குறீங்க. நீங்களா உங்களோட கட்சி பிரச்சனையில கட்சிகளை உடைச்சு கொண்டு தனியா வெளியில போனீங்க. நீங்க கேட்ட சீட்டுகள் கிடைக்கல, இல்லாட்டி நீங்க தேர்தலில் போட்டிட்டு உங்களால வெல்ல முடியல. இப்படி எல்லாம் தேர்தலில் இருந்து ஒதுங்கி போற நேரத்துல திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி, நாங்களும் திருப்பி பார்லிமெண்ட் போறதுக்கு ஏதாவது முயற்சிப்போம் பண்ணிட்டு எங்கட சனத்தை முட்டாளாக்க பாக்குறீங்க. இனத்துவேசத்தை திருப்பி கையில் எடுத்து இந்த நேரத்துல இது தேவையா? நான் அம்மான கேட்கிறேன் உங்களுக்கு, இந்த நேரத்துல பொது வேட்பாளர் சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க? கேட்டா எங்களை ஏமாத்தின சிங்கள இனவாதிகளை நாங்க பழி வாங்க போறோம் சொல்லி மண்டையில மூளை இல்லையா? இது ஜனாதிபதி தேர்தல். எப்படி இந்த ஜனாதிபதி தேர்தல் உங்களால ஒரு தரப்பை பழி வாங்க முடியும்? அந்த தரப்புல ஒரு தரப்பு நின்று சொன்னா அதுல ஒரு தரப்பு தமிழர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடும். நீங்க எதிர்க்கிறதால நீங்க வேற போட்டு அல்லது புறக்கணிப்பு செய்தாலோ அல்லது இன்னொன்றுக்கு ஓட்டு போட்டாலோ
தமிழருக்கு சார்பானவன் வர முடியாது. யாரப்ப வருவான்னு சொன்னா தமிழருக்கு விரோதமானவன், சிங்கள மக்களுடைய பெரும்பான்மையை பெற்ற ஒருவர் தான் வர முடியும். மண்டைக்குள்ள சரக்கு கிடையாதா இதை சொல்றவர்களுக்கு? இதை புறக்கணிச்சு நாங்கள் சிங்களவர்கள் ஏதோ படம் காட்டுறோம், சிங்களவர்களுக்கு புரிய வைக்க போறோம். அன்றைக்கு தலைவன் 2005 புறக்கணிக்க சொன்னதுக்கு பின்னால் ஒரு பெரிய தியாகம் இருந்தது, நியாயம் இருந்தது. அந்த மேதகு சொன்ன வார்த்தையில எல்லாரும் ஒன்றுபட்டு நின்றோம். அதுக்கு பின்னால சுயநலம் கிடையாது. ஆனாலும் அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய இழப்பு எங்களுக்கு, எங்களுடைய பெரும் சொத்தையை நாங்கள் இழந்து போனோம் என்ன அன்றைக்கு நடந்த முடிவினால. அப்ப அப்படிப்பட்ட தலைவன் நினைச்ச காரியமே இப்படியா போச்சு. இன்றைக்கு சுயநலவாதிகள் தங்கட ஒவ்வொருத்தரோட சுயநலத்துக்காக பொது வேட்பாளர் என்ற ஒன்றையும் புறக்கணிகள் என்ற ஒன்றையும் கொண்டு மக்களை முட்டாளாக்க பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களே உஷாராக இருங்கள், நீங்க விழிப்பாக இருங்கள், நீங்கள் சிந்திச்சு வாக்கு போட வேணும். இந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது பொருத்தமாக இருக்காது. எனக்கு தெரியும் நிறைய பேர் அதுல ஆதரவு இல்ல. இந்த நேரத்தில் யார் எவர் வந்தால் தமிழர்களுக்கு சாதகமான ஒரு நிலைமை உருவாகுமோ, யார் வந்தால் தமிழர்களுக்கு அடுத்த ஒரு படி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சமஷ்டி எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்காது, எவன் வந்தாலும் கிடைக்காது உடனே. அது ஒரு படிமுறை, அதற்குரிய முதற்படி. நாங்க நினைக்கிற படிகள்ல அடுத்த படி, அல்லது நாங்க சொன்னா தொல்பொருள் திணைக்கிறது மூலமா நடக்கிற ஆக்கிரமிப்புகளை யாரால தடுக்க முடியும்? யார் எந்த தரப்புல கூட தமிழ் தரப்புகள், தமிழ் அரசியல்வாதிகள், சிறுபான்மை அரசியல்வாதிகள் சேர்ந்து நிற்கிறார்கள்? எந்த தரப்பை தமிழ் தரப்பினால், தமிழ் அரசியல்வாதிகளால் கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் என்பதை யோசிச்சு அந்த தரப்புக்கு வாக்களிப்பதுதான் பொருத்தமான முடிவு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் விட்டு நழுவ விட்டுட்டு நீங்க பிறகு கடைசியா இருந்து கவலைப்படுறதுல பிரயோசனம் கிடையாது. இந்த அரசியல்வாதிகள் இப்படி சொல்லுகிறவர்கள் நாளைக்கு சிம்பிளாக அவர்கள் பாராளுமன்ற சீட்டை வாங்கிட்டு போயிடுவார்கள். புறக்கணிக்கிறதா முடிவு எடுத்தா பாராளுமன்ற சீட்டில் புறக்கணிப்போம், இவங்களை எல்லாரும் வெளியில அனுப்புவோம். முதல்ல அதே பழைய கிழவி கதவை திரடி என்ன மாதிரி நீங்க பழைய ஆக்கள் திரும்ப இனத்துவசத்தை உண்டாக்கி எங்கட மக்களை முட்டாளாக்க பாக்குறீங்க பாருங்க. மகாஜனங்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டில தான் நாங்க வாழ வேணும். இந்த நாட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்கு, எங்களுக்கும் அந்த ஓட்டுல உரிமை இருக்கு. நாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியை தீர்மானிப்போம். அந்த தீர்மானிக்கிற பவர் இப்ப எங்க கையில இருக்கிற போது அதை நழுவ விடாம பாவியுங்கள். தமிழர்களுக்கு பொருத்தமான ஒருவரை, தமிழ் தரப்புகள் இணைந்து நிற்கிற ஒருவரை, சிறுபான்மை அரசியல் கட்சிகள் இணைந்து நிற்கிற ஒரு பொருத்தமான ஒரு தலைமையை நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவு செய்வோம். தமிழர்களாக எங்கள் அடுத்த படி நகர்வினை மேற்கொள்வோம். நன்றி மக்களே.